ரோமர்கள் 9வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்கிறது, அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 33வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாத்திராகம புத்தகம் 33:19 வாசித்தால், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யார் மேலே இரக்கமாய் இருப்பதற்கு அவர் விரும்புகிறாரோ, யார் மேல் உருக்கமாய் இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரோ, அவர்கள் மேல் அவர் இரக்கமாயிருப்பேன், உருக்கமாயிருப்பேன், கிருபையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கம் எல்லாவற்றுக்கும் மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் எல்லாவற்றுக்கும் மேலானது. எல்லாவற்றையும் செய்கிறது அவருடைய இரக்கம். நீங்கள் 9வது அதிகாரம் ரோமர் 9:16 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிற தேவனாலே ஆகும். வேதம் என்ன சொல்லுகிறது? விரும்புகிறவனால் அல்ல. சில காரியத்தை நாம் விரும்புகிறோம், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன் நிமித்தமாய் சில காரியங்களுக்காய் நாம் ஓடுகிறோம். அதையும் குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியத்தை நம்முடைய இருதயம் நேசிக்கிறது, ஆனால் அதே நேரங்களிலே நான் சில நேரங்களில் அதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் இரக்கத்தினால் தான் அவைகள் நமக்கு கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடவுளுடைய இரக்கம் இல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுடைய இரக்கம் நமக்கு ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுது. அதனால நாம விரும்புகிறவர்களுக்கு நடக்க போறதில்லை, அதுக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு நடக்க போறதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலர் பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பலர் விரும்பி அது கிடைக்காமல் போயிருக்கிறது. பலர் பல விதங்களிலே அவங்களால இயன்ற அளவிற்கு, அவங்களால முடியாத அளவிற்கு கூட முயற்சி பண்ணியும் கிடைக்காமல் போகிறது. காரணம் வேதம் நமக்கு சொல்லுது, எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பாருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு இரக்கம் என்பது ரொம்ப முக்கியம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 25 27 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். வேதம் சொல்லுது, எலியாவின் நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. 26வது வசனம் சொல்லுது, ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. எலியாவின் நாட்களிலே பயங்கரமான பஞ்சம். 3 வருஷமும் 6 மாதமும் அங்கு வானம் அடைப்பட்டது. தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருந்தது. தேசம் முழுவதும் சாப்பாடு இல்லாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அநேக விதவைகள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, கடவுள் ஒரே ஒருத்தினிடத்துல மட்டும்தான் எலியாவை அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த விதவையை போஷிக்கிறதுக்கு, அவன் குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக வேதம் சொல்லுது, ஆண்டவர் எலியாவை அங்க மாத்திரம் தான் அனுப்பினார். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக நேரம் புரிவதில்லை. ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கலாமே அப்படின்னா இல்ல, தேவன் யார் மேல் இரக்கம் வைக்கிறாரோ அவர்களுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே அதிகாரம் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 27 எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த யார் பேசுறா அப்படின்னா இயேசுதான் சொல்லுகிறார். இயேசுதான் ஜனங்களுக்கு போதிக்கும் போது சொல்லுகிறார், எலிசா காலத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் சீரியாவில் மாத்திரமல்ல, இவர்களுடைய தேசத்தில் காணப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனா எல்லாரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினாரா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலியாவை விட எலிசாவுக்கு 2 மடங்கு வல்லமை. எலியா 1 செஞ்சா எலிசாவால 2 செய்ய முடியும். எலியா ஒரு அற்புதம் செஞ்சா எலிசாவால 2 செய்ய முடியும். ஏன்னா எலிசாவும் மரித்ததுக்கு அப்புறம் அவனுடைய எலும்புகளில் இருந்து கூட
அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய எலும்புகள்ல ஒரு பிரேதத்தை கொண்டு போகிறார்கள். எலும்புல போட்டுட்டு பயந்து போய் எதிரி நாட்டு ஆட்கள் வரும்போது அந்த அந்த பிரேதத்தை அவனுடைய கல்லறையில போட்ட உடனே அந்த எலும்புல பட்ட உடனே உயிர் வந்துருச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ செத்துப்போன ஒரு மனிதன் கூட, அவன் செத்துப்போன மனிதனுடைய எலும்புக்குள்ளும் அபிஷேகம் இருந்திருக்கு. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா கடவுள் யாரை அனுப்பினார் பாத்தீங்க? வேதம் சொல்லுது, நாகமா. அவன் இஸ்ரவேலுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவனை அனுப்பி அவனை சொஸ்தமாக்கினார். இஸ்ரவேலுக்குள்ளும் ஆண்டவர் யாரிடத்தில் அனுப்புகிறார்? இந்த எலியா சாரிபாத் விதவை வீட்டுக்கு மட்டும் அனுப்புறார். அல்லேலூயா. அப்ப கடவுள் சில காரியங்களை செய்யணும்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரக்கம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்யணும். அதனாலதான் அவன் பர்திமை குருடன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. எல்லாத்திற்கும் மேலாய் தேவனுடைய இரக்கம் நமக்கு அவசியம். வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த இரக்கத்தில் அநேக இரக்கங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 103வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். 103வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய இரக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குமா பாருங்க. 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார் அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை போல நான் இறங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்பா பிள்ளைகளுடைய உறவு ரொம்ப முக்கியமான உறவு. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்பவுமே வெறுக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த காலத்திலும் வெறுக்க மாட்டான். அப்ப கடவுள் அதை விட மேலானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் இளையகுமாரன் கதையிலே நம்ம அழகா பார்க்கிறோம். அவன் அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கன்னு வரும்போது அவன் பேசுறதுக்கு முன்னாடி அப்பா வந்துட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனதுருகி அவர் ஓடினார் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஓடினானோ இல்லையோ, அவன் தயங்கி நின்றா, ஆனா அப்பா ஓடி அவனை கட்டி அணைத்தார். வேதம் நமக்கு அதான் சொல்லுது. ஒரு அப்பா பிள்ளைய எப்போதுமே காப்பாற்றணும், ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும் விரும்புகிறார். ஒரு சொந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு நாளும் மறக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 99% மறக்க மாட்டாரு. 1% உலகத்தில் நடக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஆனா 99 மேக்சிமம் நடக்காது. ஆனா அதை விட கடவுள் சொல்றாரு, அதை போல நான் செய்ய முடியும், அதற்கு மேலாகவும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேக இடங்களில் ஆண்டவர் தகப்பனை போல தோளில சுமந்தே, தகப்பனை போல அவனை நடத்தினே, நான் உனக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய இரக்கம் எப்படி உண்டாகிறது? ஒரு அப்பா பிள்ளை இடத்திலே கொடுக்கக்கூடிய இரக்கம். நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது அநேக இரக்கம் சொல்லப்பட்டிருக்குது. 103 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரக்கத்தை பெறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற சில காரியங்களை நாம் தியானிச்சோம். இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில பாடங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை இரக்கத்தை தர விரும்புகிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 5வது வசனத்திலிருந்து சில பகுதிகளை நீங்கள் வாசித்தால், 5வது வசனத்திலிருந்து சில பகுதிகளை நீங்கள் வாசித்தால் ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு காரியம் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிநேகிதன் இருக்கிறான். அந்த சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனிடத்திலே போய் தனக்கு வேற ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறதுனால் நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறான். 7வது வசனம் சொல்லுது, அவனுடைய சிநேகிதனுடைய பதில், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
பைபிள் எழுதப்பட்டிருக்கு, ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனிடத்துல, நண்பனிடத்துல போய் என்னுடைய வேற ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லக்கூடிய பதில், வீடு பூட்டி ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. ஏனென்றால் இவன் போன நேரம் வித்தியாசமான நேரம். வேதத்தில் 5வது வசனத்தை வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பாதி ராத்திரி நடு இரவிலே போய் தன்னுடைய சிநேகிதனை எழுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், வீடு பூட்டி ஆயிடுச்சு, வந்திருக்கிற நேரமும் சரியில்லை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுடைய சிநேகிதனா இருந்தாலும் அவனால ஹெல்ப் பண்ண முடியாது. சிநேகிதன் எந்த காலத்திலும் சிநேகிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சில நேரங்கள் அவர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அல்லேலூயா. சிநேகிதன் என்கிற அந்த முறைமையில் அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஆனா வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதுனால், எனக்கு கொடுன்னு கேட்கிறதுனால் அவன் எழும்பி கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 9வது வசனத்துல சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு சொல்லக்கூடிய ஜெபத்திற்கு ஒரு வித்தியாசமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஜெபத்திலே பல விதங்கள் இருக்கிறது. ஜெபத்திலே நீங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி ஜெபிக்க முடியும். ஜெபங்களிலே நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிக்க முடியும். ஜெபங்களிலே இரக்கத்திற்காக ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நமக்கு என்ன ஜெபம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நாம் பயன்படுத்தணும். எந்த ஜெபத்தின் மூலமாய் நமக்கு பதில் வருதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இங்க கர்த்தர் சொல்றாரு, சிநேகிதனா இருப்பதனால் அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் திருப்பி வருந்தி அதை கேட்கும்போது அவனுக்குள் இரக்கம் உண்டானதுனால் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இங்க ஒரு வித்தியாசமான இரக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இறங்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனிடத்துல கெஞ்சி கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவைகளின்படி மறுபடியும் வருந்தி ஆண்டவரிடத்துல கேட்பது. அப்போ கேட்கும் போது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. இரக்கத்தை பெறுவதற்கு எங்க வரணுமா? தேவனோடு சேரக்கூடிய ஒரு அனுபவம். கடவுள் நம்ம மேல இரக்கம் வைக்கணும்னா தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள், ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள், அவருடைய சமூகத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனோடு இணைந்து கொள்வதுன்னா என்னது? அவருடைய ஆராதனைக்கு வருவது, அவரிடத்துல ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, கர்த்தரோடு ஐக்கியப்படுதல், அவைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் இரக்கத்தை பெறுவதற்காய் கிருபாசன தண்டைக்குள்ள சேருங்கள், ஆண்டவருடைய அருகாமையில நெருங்கி வாங்க. நீங்க நெருங்க உங்க மேல ஆண்டவர் இரக்கத்தை வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக நேரங்கள் நாம பல துக்கத்தோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது கடவுளிடத்தில் அதிகமாய் நெருங்க முன்னாடியை விட அதிகமாய் ஜெபிக்கும் போது, முன்னாடியை விட அதிகமாய் பைபிள் படிக்கும் போது, முன்னாடியை விட அதிகமாய் ஆண்டவரை தேடும் போது நம்ம மேல கடவுள் இரக்கத்தை வைத்திருக்கிறார். அப்ப நெருங்குகிற அனுபவம் நமக்கு தேவை. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 20, 21 2 வசனத்திலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார்.
கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதனாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லை என்று பார்த்து அறிவேன் என்றா. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். சோதோம் குமாராவுடைய பாவம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது, அதன்படியே வந்து சேர்ந்திருக்கிறது, நான் போய் பார்க்க போறேன். ஆபிரகாமுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த இடத்தை கடவுள் ஏதோ தண்டனையினால் நிரப்ப போகிறார். உடனே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம், அந்த சோதோம் குமாராவில் தான் யார் இருக்கா? லோத்து இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப இந்த சோதோம் குமாரா அழியும் என்றால் அங்க இருக்கிற லோத்துவின் குடும்பமும் அழிஞ்சிருக்கும். அப்போ ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, 23வது வசனத்திலே, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, அல்லேலூயா, அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் தண்டிக்க போறேன் என்று சொல்லும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்தான், தேவனுடைய அருகாமையில் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அழகாய் சொல்லுது பாருங்க. ஆமை 23வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ. தூரத்துல நிக்காம அருகாமையில் நெருங்கிறார். அதனாலதான் கிருபாசன தண்டைக்குள் வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தூரத்துல இருக்கும்போது நமக்கு அநேக நேரங்கள்ல இரக்கம் கிடைப்பதில்லை. தேவனோடு நெருங்க 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 நமக்கு இரக்கத்தை கடவுள் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு ஆண்டவருடைய அருகாமையில் போகும்போது இரக்கம் உண்டாகும். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க, உமக்கு கோபம் வராதிருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆனா எங்கேயுமே கடவுள் கோபப்பட்டாருன்னு சொல்லல. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் கோபப்பட்டாரா? இல்ல. ஏன் கோபப்படல தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு நெருங்கினதினால். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிருபாசன தண்டைக்கு அருகாமையில போனதுனால் கடவுள் அவன் நிமித்தமாய் கோபப்படல. நான் அழிப்பதில்லை, கடைசியிலே 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்க. 19வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சோதோம் குமாராவுக்குள்ள ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த லோத்துவும் அவனுடைய குடும்பமும் தாமதமாகும் போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம். இந்த இரக்கம் எப்படி உண்டாயிருச்சு? ஆபிரகாம் சேர்ந்ததினால். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ரொம்ப நெருங்குகிறோம், ஆண்டவருடைய ஆராதனையில் அடிக்கடி வருகிறோம், தேவனுடைய வார்த்தை அதிகமாய் வாசிக்கிறோம், கடவுளோடு நெருங்குகிறோம்னா நம்ம குடும்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இரக்கம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் பண்ணின ஜெபம் எங்க போய் சேருது பாருங்க. லோத்து அவன் தாமதிக்கும் போது அவன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் 2 பிள்ளைகளுடைய கையும் பிடிச்சிட்டு போறான். அப்போ இரக்கம் எங்க போய் சேருது? அவனுடைய நோக்கம் எல்லாம் லோத்துவுக்காக தான் அவன் ஜெபம் பண்றான். அவன் லோத்துவை மெயினா வச்சுட்டு தான் ஜெபம் பண்றான். இப்ப கடவுள் சொல்றாரு, லோத்துவின் மேல இரக்கம் உண்டாயிருச்சு. ஆபிரகாமன் அங்க போக முடியல, ஆனா இரக்கம் அங்க போயிருச்சு. அல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்குகிறேனே, நல்லா ஜெபம் பண்றேனே, ஆண்டவரோடு வாழ்றேனே, எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்காதீங்க. உங்க குடும்பத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளுடைய இரக்கத்தை கடவுள் வச்சுட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல தேவ இரக்கம் நமக்கு வெளிப்படும். இப்ப தெரியாது, ஆனா நம்ம பண்ண ஜெபத்தினுடைய அருமை இன்னொரு நாள் நமக்கு புரியும். நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப இரக்கத்திற்காக நீங்கள் நெருங்கி வரணும், இரக்கத்துக்காக ஜெபிக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கு.